யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்லை நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு என்ன பண்ண போறாரு? கிருட்டு கிருட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஓ, சுத்தின ஒரு நாள் நிக்க முடியலையா? என்னன்னு தெரியல. ஐயே, கியூட். எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பார்த்துட்டே இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையாடா? அங்கிட்டு போனா செல்லு பாக்குறேன், இங்கிட்டு போனா செல்லு பாக்குறேன். ஒரு குழப்பு இருக்குதா இல்லையாங்கடா? உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா, உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, நெக்லஸ். ஹோய் தம்பி, பெரிய பையனாகி நீ என்ன பண்ண போற? டாக்டர் படிக்க போறேன். எதுக்கு டாக்டர் படிக்க போற? அங்கதான் வருமானம் வருது. டாக்டர் படிக்க தான் நிறைய படிக்கணுமே, உனக்கு தான் படிக்க தெரியாத. நீ எப்படி டாக்டர் ஆக போற? இல்ல, அதெல்லாம் நான் படிச்சிட்டேன். என்ன படிச்ச சொல்லு. சார், எங்களால பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. இதானே சொல்லணும் முன்னாடி. கரெக்டா தம்பி. இது யாரும் தெரியும்ல. எந்திரிச்சுப்பா. சும்மா எப்ப பாரு இங்கே வந்து பார்க்கிங்க போட்டுட்டு இருக்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? பாவம், அவளும் ஒரு பெண் தானே. நீ எல்லாம் அக்கா அவளும் ஒரு பெண் தானே. மனசு என்ன கல்லா? இப்ப எதுக்கு வந்து சொற்பொழி வாட்டிட்டு இருக்க? என்னையவே கைய ஓங்கிட்டீங்களா? இனி என் மூஞ்சில முழிக்காத. ஏதோ பெருசா பண்ண போறான்னு பார்த்தா பேச மாட்டேன்ட்டு போறான் பைத்தியக்காரன். என்னதான் இந்த மனைவிகளுக்கு களைப்பு, சோர்வு, மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எந்த இருந்துதான் இவ்வளவு தெம்பு வருதோ. அச்சோ அச்சோ, அலறாங்களே. பயப்படுறதா பாரு. இது நிரந்தரம். இந்த சேர் எந்து இப்போ நான் உட்காந்துருக்கேன். நான் எழுந்து போன வேற ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அப்போ யார் ஒரு சேர் இது? நான் 4 பெட்ரூம் வச்சுருக்கேன். சும்மா எத்தனை பெட்ரூம் தூங்குவேன்? அப்போ 3 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெரிய கட்டில் வச்சுருக்கேன். அந்த மெத்தையில் படுத்தா தூக்கம் வருது, கீழே படுத்தா தூக்கம் வருது. தூக்கம் யாருக்கு சொந்தம்? அப்போ தூக்கம் எங்கேருந்து வருது? எங்கே படுத்தாலும் தூக்கம் வரணும், அதுதான் தூக்கம். நான் மெத்தையில் படுத்தா தூக்கம் வரேன்னு பார்த்தது அதை நான் சொஃபிஸ்டிகேட் நான் மாறிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன். இங்கே வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாலே போச்சு. நான் இன்றைக்கும் ரோட்டை டிக்கெட் வாங்கி தட்டி குடிப்பேன். எனக்கு 5 ஸ்டார் வாங்கி தான் குடிப்பேன். நான் குடிக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். வாங்கி கொடுக்குற ஆட்கள் பொறுத்திருக்கு. என் தங்கச்சி என் பாசமாக எஸ்தான் குடிப்பேன். ஏன் காரணம் அப்படின்னா நம்பிக்கை தங்கச்சிமா, நம்பிக்கை தான். சின்சான் டக்ளை. ஹலோ, யாருங்க? பாசி மணி ஊசி மணி கிட்ட வந்திருக்கோம் சாமி. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களை தான். என்னடா இவ? மச்சான் வரடா அவ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என் மொபைல் பாத்தீங்களா? வெயில் ஓவரா இருக்குப்பா. தம்பி என்னப்பா ஜூஸ் ரெடி? நோ, வெயிலுக்குலாம் இல்ல, ஜூஸ் ஆனா கரெக்ட். தம்பி டீ ரெடிப்பா. நோ, நான் தான் வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் இல்ல, உன் கல்ல டீ குடிக்கலன்னு வச்சுக்கேன், எனக்கு நைட்டு தூக்கமே வராதுண்ணா. துரோகம் துரோகம். 4 வருஷம் வளர்க்க ஒரு சட்டை கூட பண்ணி தரல. ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க. வேலைனா இங்க இல்லடா, கிளம்பா. வீட்டுல ரொம்ப கஷ்டம், ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க. அப்படியே தம்பி, இந்த சட்டையை வித்து கூட உனக்கு வேலை கொடுத்துறேன்.
சரிண்ணே வாங்கண்ணே திருவானா? சரிண்ணே இது இப்போ வந்த மாடல்ண்ணே. அண்ணா இது நியூ மாடல்ண்ணே. இது சட்டை எடுத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஃப்ரீண்ணே. பேண்ட் ஃப்ரீயா? ஐயோ. அண்ணே அண்ணன் ஒரு 300 வாங்கிக்கலாம். ஏய் உங்க அப்பா வீட்டு கடை இது பேண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க? நான் ஒண்ணும் உங்க கடை பேண்ட் கொடுக்கலண்ணே. இங்க பாருண்ணே நான் என் பேண்ட் கொடுத்துருக்கேன். ஏன் மச்சான், ஒருவேளை நான் யாரையும் லவ் பண்ணிட கூடாது, என்னோட ஃபியூச்சர் லைஃப் எங்கேயாச்சும் வேண்டிட்டு இருக்காலோ? ஒருவேளை இருக்குமோ? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.